அனைவருக்கும் தாருவின் அன்பு வணக்கம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே இத்தோவன் கிளாஸ் கொரியன் டிராமாவோட கதாபாத்திரங்களின் பெயர்கள். இப்ப வாங்க நம்ம இந்த டிராமாவோட 5வது எபிசோட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ஸ் பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் பிளேலிஸ்ட் இத்தோவன் கிளாஸ் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ல எல்லா எபிசோட்ஸும் இருக்கு, அங்க போய் நீங்க பார்க்கலாம். இப்ப ஜோ ராய் கிட்ட நான் அந்த கடையில வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ராய் சொல்றாரு, இப்பதான் நான் ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்தேனே, அதுவும் உன் ஃப்ரெண்டு தான், இப்ப கடைக்கு தேவையான போதிய ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ராய் சொல்லிடுறாரு. ராகுல் ரொம்ப ஹாப்பியா இருக்கான், ஹீரோ கூட ஒர்க் பண்ண போறத நினைச்சு. இப்ப இவனோட சின்ன வயசு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. சின்ன வயசுல இவங்க அண்ணன் கௌதம் இவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான் எப்பயுமே. அது மட்டும் இல்லாம இவங்க குடும்பத்திலயும் யாருமே இவனுக்கு அன்பு காட்டிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஜங்காவோட ஒரு கள்ள தொடர்புக்கு பிறந்த பையன் தான் இவன். அதனால ஜங்கா சும்மா வளர்க்கணும்னு வளர்க்கறான் புள்ளையாச்சுன்னு சொல்லிட்டு, மத்தபடி அவனுக்கு எந்த ஒரு அன்பும் இவன் மேல இருக்காது. இவங்க அம்மா இவனு நல்லா பணம் காய்க்கிற மரமா தான் பாக்கும். ஏன்னா இவன் இருக்க வரைக்கும் தான் ஜங்கா எல்லாமே தருவான் இதுக்கு. அது மாதிரி இது மாதிரி யாருமே இவனுக்கு அன்பும் காட்டிருக்க மாட்டாங்க. இவனுக்கு அன்புனால என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். அப்புறம் ஒரு கட்டத்துல இவன் அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வந்து சிட்டிக்கு வந்து இவனாவே கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு சம்பாரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இப்படி வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அவன் வாழ்க்கையில அன்பே கிடைக்காத இருக்க நேரமா பார்த்துதான் இந்த ராய் வந்திருக்காரு. இவன் அவ்வளோ தப்பு பண்ணிருக்கான் ராய்க்கு. ஆனா ராய் அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம இவனை திட்டாம இவனுக்கு இன்னும் அவரால் முடிஞ்ச அன்பை தான் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் பார்க்கும் போது அவனுக்கு வாழ்க்கையிலேயே முதல் டைம் ஒரு நல்ல ஆம்பளையை பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே சமயத்துல நம்ம இவருக்கு எதுவுமே பண்ணலையேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இவனுக்கு இருக்கும். சரி, இதுக்கெல்லாம் நம்ம அவங்க கிட்ட ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு தான் இங்க பார்ட் டைமுக்கு வேலை கேட்டு வந்திருப்பான். இப்படிதான் ராகுல் ஹீரோ கூட சேர்ந்திருக்கான். ஜோ சொல்றான், அந்த கடையில வேலை பாக்குற ஆளா வரல, நான் மேனேஜரா வரேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இப்ப ராய் ஜோ கிட்ட சொல்றாரு, இந்த கடையில நான் எப்பயுமே இருப்பேன், மேனேஜர்லாம் ஒன்னும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அதுக்கு ஜோ வந்து, இல்ல கண்டிப்பா உங்களுக்கு தான் தேவைப்படும் ஒரு ஆளு, நீங்க மேனேஜரா இருந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இவ கேக்குறா. அதுக்கு சாக்கி வந்து கோவப்படுறான், என்ன நீ இப்படி எல்லாம் பேசல எங்க பாஸ் கிட்ட அப்படிங்கிற மாதிரி. இவ இப்ப இந்த சாக்கி கிட்ட, எனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வா, நான் ஒரு கஸ்டமரா வந்திருக்க மாதிரி நீ நினைச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. சாக்கி செம டென்ஷன் ஆயிடுறான், அவன் பண்ண மாட்டேங்கிறான். ஆனா ராய் சொல்றாரு, எடுத்துட்டு வா, அவன் என்னதான் பண்றான்னு பாப்போம், எனக்கும் ஆவலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றான். சாக்கியும் அதே மாதிரி சாப்பாடு எடுத்துட்டு வருவான் பாருங்க, அதை பார்த்தோன்னு இவ டென்ஷன் ஆயிடுவா. ஜோ சொல்றா, அவனை பாருங்களே, அவன் எப்படி சாப்பாடு எடுத்துட்டு வரான், இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தா யாருக்காவது பிடிக்குமா அப்படி கேட்கும் போது எல்லாருக்குமே புரியல என்னதான் நடக்குதுன்னு. அப்புறம் இவ சொல்றா, அவன் பாருங்க கைய சாப்பாடுக்குள்ள வச்சுட்டு கொண்டு வரான், கையை எப்பவுமே பாத்திரத்துக்கு வெளியே தான் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஓ, இது நல்ல பாயிண்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்க. அப்புறம் அந்த கடையை போட்டோ எடுத்து காமிக்கிறா. பார்த்தா பிரகாசமா இருக்கும். அப்ப அவ சொல்றா, நீ வச்சிருக்கிறது பப்புங்கிறது எப்படி இருக்கணும், லைட்டிங் எல்லாம் பயங்கரமா இருக்கணும், அதை விட்டுட்டு நம்ம வீடு மாதிரி நல்லா எல்இடி பல்பை மாட்டி வச்சிருக்க, இப்படி இருந்தா யாரு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இதெல்லாம் கேட்டு அங்க இருக்க எல்லாருமே மெர்சல் ஆயிடுறாங்க. ராய் சொல்லவே வேணாம், அவர் அப்படியே ஆச்சரியமாவே பாத்துட்டு இருக்காரு இவ சொல்ல சொல்ல. இப்ப ஜோ சொல்றா, இங்க இருக்கிறதுல சூப்பரான சாப்பாடு, உங்களோட மெயின் டிஷ் என்ன, அதை எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் முழிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு டிஷ் எங்களுக்கு எல்லாம் கிடையாது, நாங்க எல்லாமே தான் சமைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதை கேட்டுட்டு இவ, அப்படிலாம் கிடையாது, ஒரு கடைனா அதுக்கு ஒரு மெயின் டிஷ் இருக்கணும், இப்ப திண்டுக்கல் தலப்பாக்கட்டின்னு எடுத்தீங்கன்னா அங்க பிரியாணி ஃபேமஸ், இது மாதிரி ஒரு கடைக்குன்னு அந்த கடையோட சிக்னேச்சர் டிஷ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. சரி, அதை கூட விடுங்க, ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா பாருங்க. அப்ப இந்த ராணி பொண்ணு சமைச்சிட்டு வந்து இவளுக்கு குடுக்குறா. அதை சாப்பிட்ட இவ, ஐயோ ஒமட்டுது, இவ்வளவு கேவலமா இருக்கு, இத சாப்பிட நானே வரமாட்டேன், எப்படி எங்கெங்க இருந்தோ இருக்க ஆளுங்கெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. அப்புறம் இவங்க உட்காந்துருக்க டேபிள் கூட நம்ம ஸ்கூல் பசங்க மாதிரி லைனா போட்டிருப்பாங்க, அப்படிலாம் போடக்கூடாது சொல்லிட்டு இவளெல்லாம் டிசைனா அழகழகா போட்டுட்டு இருக்கா. அப்புறம் அங்க இருக்க எல்லாருமே அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த வேலையெல்லாம் முடியுது. இப்ப இந்த ஜோ பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்றா, இப்ப கூடமா நான் உங்களுக்கு தேவைப்படல, பாருங்க என்னால உங்களுக்கு எப்பவுமே யூஸ் தான் இருக்கும், போய் இவ என்ன ஒரு 20 வயசு புள்ள தானே, இவளை நம்பி நம்ம ஏன் மேனேஜர் போஸ்டிங் எல்லாம் கொடுக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு முட்டாள் உலகத்துல இருக்க முடியாது, அப்படிப்பட்ட முட்டாள் பாஸ் கூட நான் வேலை பார்க்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவ திமிரா பேசுறா. ஆனா அதுக்கு ராய் சொல்லிடுறாரு, நீ பண்றது எல்லாமே பெரிய உதவியா தான் இருக்கு, ஆனா இந்த சமயத்துல 4 பேர் தான் என் கூட இருக்க முடியும், என்னையும் சேர்த்து அவ்வளவு பேருக்கு தான் என்னால சம்பளம் கொடுக்க முடியும், நீ வந்துட்டு உனக்கு சம்பளம் என்னால கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அதுக்கு இவ சொல்றா, இங்க இருக்க யாரையாவது ஒருத்தவங்களை தூக்க வேண்டியதானே, தூக்கிட்டு என்ன வேலைக்கு செய்யறு, என்னால உனக்கு லாபம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. எது, என்ன நம்பி வந்த ஆளை வந்து நான் வேலையை விட்டு துரத்திட்டு உன்னை சேர்க்கணுமா, அது நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ராய் கேக்குறான் ஜோ கிட்ட, நீ எதுக்கு இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கணும்னு நினைக்கிற, அதை சொல்லு அப்படிங்கிற முறை இவ சொல்றா, என் உள் மனசாட்சி சொல்லுது இங்க நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு,
உன்னை நம்பி என் வாழ்க்கையை பணைய வைக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா பாருங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ராய், இங்க எல்லாரும் பாருங்க, இந்த 20 வயசு குட்டி பாப்பா தான் நம்ம எல்லாருக்கும் மேனேஜரா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்றாரு. ஒரு வழியா ஜோ அவ நினைச்சதை சாதிச்சுட்டா. அவ இப்ப இந்த ஹோட்டலோட மேனேஜர் ஆயிட்டா. சாக்கிக்கு பிடிக்கவே இல்ல, ஆனா இருந்தாலும் வேற வழி இல்லாம இருக்கிறான். இப்ப இவங்க 5 பேரும் சேர்ந்துதான் இந்த ஹோட்டலை இப்ப நடத்த போறாங்க. இப்ப ஜங்காவை காட்டுறாங்க. அவன் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த மேடம் மீனா கிட்டயே 8% கிட்ட ஷேர் இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இவளுக்கு சப்போர்ட் பண்றாங்களா, இவ தான் அடுத்த தலைவர் ஆகணும்னு. அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட இவளுக்கு 25% ஷேர் இருக்கு மீனாக்கு மட்டுமே. இதெல்லாம் பார்த்துட்டு ஜங்கா வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான். இப்ப இங்க ராயோட ஹோட்டல் காமிக்கிறாங்க. சும்மா மெர்சலாக்கிட்டு இருக்காங்க பசங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு செமையா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜோ பொண்ணு எல்லாத்தையுமே பாத்துக்குது. இந்த ஜோ பொண்ணு ராணி கிட்ட கேக்குது, எங்கதான் சமையல கத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேக்குது. அதுக்கு ராணி, நான் ஒன்னும் அப்படி பெருசாலாம் கத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல முறை, எனக்கே தெரியுது உன் சாப்பாட சாப்பிட முறை நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. அதை கேட்டுட்டு ராணி அப்படியே ஆச்சரியமாயிடுறா. ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. இப்ப இவங்க ஹோட்டல் திறக்க போகுதுல 2 மாசம் பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறம். சோ எல்லாமே தயாராயிடுச்சு. இப்ப ஜோ போயிட்டு ஹீரோ கூட பேசுறா. அவன் தூங்கவே மாட்டேங்கிறான் கொஞ்சம் கூட. நைட்டு ஃபுல்லா வேலை பாக்குறான், மறுபடியும் காலையிலயும் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன் எப்ப தூங்குறான்னு கூட யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இவ கேக்குற, நீங்க ஏன் தூங்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும் போது, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ஜோ கேக்குறா, பாஸ் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா நீங்க தூங்க ஆரம்பிப்பீங்க, உங்க மனசு எப்ப நல்லா ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. இதை கேட்டுட்டு ராய், நீ எதுக்கு அதெல்லாம் போட்டு குழப்பிக்கிற, நீ அதெல்லாம் கண்டுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். ஆனா ஜோ மனசுக்குள்ள ஃபுல்லா இவன் கஷ்டத்தை எப்படியாவது போக்கணும்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப இங்க ஜங்கா கௌதமுக்கு பொண்ணு பாக்குறான். இவங்கள மாதிரி ஒரு பெரிய கம்பெனியோட பொண்ணதான் பாக்குறான். இந்த மாதிரி பணக்காரங்களே தானே கல்யாணம் பண்ணிப்பாங்க, அது மாதிரி. இதெல்லாம் பார்த்துட்டு அவன் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி கத்துறான். யாரோ ஒரு பொண்ணை மனசுல நினைச்சிட்டு இவன் பேசுறாங்கறத ஜங்கா புரிஞ்சுக்கிறான். ஆனா அவன் சொல்றான், உன் நிலைமை எவ்வளவு தெரியுமா மோசமா இருக்கு கம்பெனில, நீ தலைவரா நெக்ஸ்ட் எனக்கு அப்புறம் ஆகணும்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவர் இங்க சொல்றாரு. ராயோட ஹோட்டல் 2 மாசமா பூட்டி இருந்து இன்னைக்குதான் திறக்க போகுது. அதுக்காக சீக்கிரமாவே இந்த ஜோ பொண்ணு ராகுல் எல்லாம் போறாங்க. இப்ப ராகுல் ஜோ கிட்ட கேக்குறான், என்ன நீ காலேஜ் கூட போகல, காலேஜே விட்டுட்ட இவனுக்காக, இது உங்க அம்மாக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவன் கேக்குறான். அதுக்கு அவ சொல்றா, அடுத்தவங்க குடும்பத்துல தலையிடுற வேலையை வச்சுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிடுறா. சரி நீ எதுக்கு இங்க வேலை பார்க்க வந்த அப்படிங்கிற மாதிரி ஜோ கேக்குறா பாருங்க. அதுக்கு ராகுல் சொல்றான், எனக்கு அவரை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நம்ம பண்ண தப்புக்கெல்லாம் பிராச்சித்தமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு அவன் நக்கலா பாக்குறா. ஏன்னா இவங்க அண்ணன் கௌதமாலதான் அவன் வாழ்க்கையே இப்படி ஆச்சுங்கிறது இன்னுமே ராகுலுக்கு தெரியாது. இப்ப எங்க ராணியும் சாக்கியும் ராய் கிட்ட கேக்குறாங்க, நீ எதுக்கு அவளை வேலைக்கு சேர்த்த மேனேஜரா, ஆல்ரெடி நம்ம ஹோட்டல்ல தேவையான ஆள்கள் இருக்காங்க தானே அப்படிங்கிற முறை ஏன் மனசாட்சி சொன்னிச்சு அவளை வேலைக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஹீரோ சொல்றான். ஒரு 20 வயசு பொண்ணு ஏதோ பேசினாங்கிறதுக்காக நீ மேனேஜர் ஆக்குவே அப்படிங்கிற மாதிரி சாக்கி கேட்க முறை அதுக்கு ராய் சொல்றான், அவ அதுக்கு தகுதியான ஆளுங்கிறத நான் நம்ப வச்சாவ, அவளை நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க ராய் சொல்றான். இப்ப இவ இந்த ஹோட்டலை பத்தி எல்லாமே அவளோட சோசியல் மீடியால, இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல எல்லாத்துலயும் போடுறா. இவளே பல லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கால. சோ பயங்கரமா ஃபேமஸா போயிடுது இந்த ஹோட்டல். அப்படியே பயங்கரமா எல்லா மக்களும் வர ஆரம்பிச்சுறாங்க அந்த ஹோட்டலுக்கு. சேல்ஸ் எல்லாம் பயங்கரமா பிச்சுக்கிட்டு போகுது. கூட்டம் வாசல் வரைக்கும் லைன் கட்டி நின்னு வாங்கி சாப்பிட்டுட்டு போறாங்க. அந்த அளவுக்கு அந்த ஹோட்டல் ஃபேமஸ் ஆயிடுது. இது எல்லாமே இந்த சோனா பாக்குறா. ராய்க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த ஹோட்டல் இவ்வளவு வளர்ச்சி ஆனதுக்கு. அவனை சிரிச்ச முகத்தோட பாக்குறது இந்த ஜோ பொண்ணுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஜோ சொல்றா, இந்த விளம்பரம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். வந்த கஸ்டமர்ஸ் திரும்பி நம்ம தக்க வைக்கணும், அதுக்கு நம்ம சாப்பாடு நல்லா இருக்கணும், எல்லாமே ராணி கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இப்ப இதே டைம்ல ஜங்கா அந்த இத்தவேன்ல இருக்க ஹோட்டலுக்கு அங்க சாப்பிட்டு பாக்குறான் எல்லா சாப்பாடையும். அவன் நல்லா இருக்குன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம சோனா கிட்ட சொல்றான், நீ இந்த ஹோட்டலுக்கு பதவி ஏத்ததுல இருந்து இங்க நல்லா போகுது வியாபாரம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றான். அப்புறம் ஜங்காவும் சோனாவும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டே. அப்ப ஜங்கா சொல்றான், என் பையனுக்கு என்னமோ உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு தோணுது, அவன் உன்னை லவ் பண்றான்னு தோணுது, நீ என்னால அவனை லவ் பண்ணாம இருக்கணும்னு நினைச்சேன்னா வேணாம், நீ அவனை லவ் பண்றத பத்தி எனக்கு எந்த ஒரு அப்செக்ஷனும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இங்க ஜங்கா சொல்றான். அப்புறம் இவங்க பேசிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க பாருங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோட ஹோட்டல பாத்துறான் ஜங்கா. இத ராயோட ஹோட்டல் தானே அப்படி கேட்க முறை ஆமா அப்படிங்கிற மாதிரி சோனா சொல்றா. பாரு எவ்வளவு கஸ்டமர்ஸ் வராங்க அப்படிங்கிற மாதிரி இவன் பேசுறான். அதுக்கு அவ சொல்றா, இப்பதான் அந்த கடையை திறந்திருக்காங்க பனிஷ்மெண்ட்டுக்குலாம், அப்புறம் நீங்க இதை பத்தி கஷ்டப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இப்ப ஹோட்டல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ராயும் ஜோவும் நடந்து வந்து பேசிக்கிட்டே வராங்க. அப்ப ஜோ சொல்றா, எல்லாருமே இங்க ஹோட்டல்ல 10 மணியோட மூடிடுறாங்க, ஆனா பஸ் போகுது, ட்ரெயின் போகுது, அதுல வரவங்க எல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க,
நம்ம அந்த பஸ் ட்ரெயின் போற டைம் வரைக்கும் நம்ம சாப்பாடு வச்சிருந்தோம்னா, நம்ம ஹோட்டல்ல திறந்து வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு அப்பயும் கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. ராய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு பாருங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு சோனா வரா. சோனா வந்து முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறா. ராய் நீ ஏன் இப்படி பண்ற, அன்னைக்கு நடந்த விஷயத்த நினைச்சு இப்படி பண்றேங்க முறை, ஆமா என்ன வீடு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு போயிடுறா. ஜோ இதெல்லாம் பார்த்து செம்ம கடுப்பாகுறா. பாரு இவனை, நம்ம இவ்வளவு பண்றோம், நம்மள பார்க்காம போய் இந்த கள்ளி பொண்ணையே பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவ பாக்குறா. இப்ப ஜோ பொண்ணு சொன்ன மாதிரி க்ளோஸ் பண்ண ஹோட்டலை மறுபடியும் ஓபன் பண்றாங்க அந்த டைம் வர வரைக்கும். இவ சொன்ன மாதிரி நிறைய பேர் அங்க சாப்பிட வராங்க. ஆனா இவரு ராணிய சமைக்க விடல. ஏன்னா அவளுக்கு வேலை தரக்கூடாது, காலையில வேலை பார்த்திருக்கா அப்படிங்கறனால இவரே சமைக்கிறாரு. இவர் சமைக்கிற எல்லா சாப்பாடுமே அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப இவங்க 4 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ராணி அந்த இடத்துல இல்ல. ஜோ ராய் கிட்ட கேக்குறா, அப்படி என்னதான் நீங்க ராணி கிட்ட பாத்தீங்க, அவளை சமையல்காரியா போட்டிருக்கீங்க, எதனால அப்படிங்கிற மாதிரி இவ கேக்குறா. அதுக்கு ராய் சொல்றான், ஒரு டைம் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு முறை ஒரு சாப்பாடு சமைச்சு கொடுத்தா, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, அப்பயே நான் இவளை சமையல்காரியா போட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். ஆனா ராணி எந்த ஒரு ஹோட்டலையும் வேலை பார்த்திருக்க மாட்டா இதுக்கு முன்னாடி. ராயும் ராணியும் ஒன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரியில வேலை பார்த்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஜோ, என்னது இதுக்கெல்லாம ஒரு ஆள் வேலைக்கு சேர்ப்பாங்க, அவ எவ்வளவு முக்கியமான ஆள் தெரியுமா இந்த ஹோட்டல்ல, சமையல்காரங்க தான் ரொம்ப முக்கியமே அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இப்போ ஒரு 3 பொண்ணுங்க இந்த ஜோ பொண்ணு போடுற இன்ஸ்டாகிராம் போட்டோ எல்லாம் பார்த்துட்டு செம கடுப்பாறாங்க. இவங்க 3 பேரும் யாருன்னா, முன்னாடிக்கா ஒரு பொண்ணை கூட இவங்க ரேகிங் பண்ணிருப்பாங்க, அத கூட இந்த ஜோ பொண்ணு எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் தெரியுமா அவங்க. இவ போய் இந்த ஹோட்டல்ல தான் வேலை பாக்குறாளா, இவள ஒரு கை பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேரும் முடிவு பண்றாங்க. இப்ப எங்க ராய் ஹோட்டல் காட்டுறாங்க. அந்த ஹோட்டல்ல வந்த எல்லா கஸ்டமர்ஸும் ஏதாவது ஒரு குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க முடி இருக்கு, சாப்பாடு கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல, ஓவர் உப்பா இருக்கு, ஓவர் காரமா இருக்கு, இல்ல காரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. யாரு சமையல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ராணி தான். ஜோ செம்ம டென்ஷன் ஆயிடுறா. சும்மா பொழுதுபோக்குக்கு இங்க வந்து வேலை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, சாப்பாடு தான் ரொம்ப முக்கியமே. ஆனா நீ சமைக்கிற சாப்பாடு நல்லாவே இல்லைன்னா யாரு வருவா நம்ம ஹோட்டலுக்கு திருப்பி, எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறோம், உன்னோட ஒரு ஆளோட உழைப்பு இல்லாதனால நம்ம எல்லாரும் வாழ்க்கையை போக்குறது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்தி விட்டுறா. அந்த இடத்துக்கு ராய் வந்துடுறான். இப்ப இவங்க 4 பேரு, ராணியை தவிர இவங்க 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஜோ சொல்றா, இப்ப நம்ம ஹோட்டல்ல எல்லாமே நல்லா இருக்கு, நம்ம ஹோட்டல் அமைப்பு, இங்க நம்ம தேவையான விளம்பரம் எல்லாமே பக்காவா இருக்கு, ஆனா சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம் ஒரு ஹோட்டலுக்கு, அந்த சாப்பாடே ஒழுங்குலாம் எப்படி அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஜோ கேக்குறா. இப்ப ராய் கேக்குறாரு, அதுக்கு நீ என்ன சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி ஜோ சொல்றா, இவளை வேலையை விட்டு தூக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இதை கேட்டுட்டு எல்லாருமே ஒரு மாதிரி ஆறாங்க. குறிப்பா சாக்கி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். ஜோ சொல்றா, எனக்கு உன்னை பத்தி தெரியும், நீ அவளை வேலையை விட்டு துரத்த மாட்ட, நீ நல்லவன், அதுதான் எனக்கும் உன்கிட்ட ரொம்ப பிடிக்கும், ஆனா நீ இப்ப கொஞ்சமாவது நம்ம பிசினஸ் யோசிச்சாகணும், எந்த சமையல்காரனுக்கு ஒழுங்கா சமைக்க தெரியாம இருந்தா நம்ம வேலைக்கு வைக்க முடியும், பிராக்டிக்கலா யோசி அப்படிங்கிற மாதிரி இங்க ஜோ வந்து ராய் கிட்ட சொல்றான். இப்ப ராய் அந்த இடத்துக்கு ராணியை கூப்பிடுறான். இந்த ஹோட்டல்ல உனக்கு வேலை பார்க்க பிடிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு இவ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ராய் சொல்றான், இப்ப இங்க எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு, ஆனா உன் சாப்பாடு இங்க நல்லா இல்ல, இந்த காசை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி குடுக்கறான் பாருங்க. ராணி இதை வாங்கிக்கிட்டு தேங்க்ஸ் சொல்றா இத்தனை நாள் இருந்ததுக்காக. ஆனா ராய் சொல்றாரு, அந்த காசை பாரு, உன்னோட சம்பளத்தோட 2 மடங்கு இங்க இருக்கு, எனக்கு என்ன தேவைன்னா நீ 2 மடங்கு உழைக்கணும், எப்படியாவது நீ சாப்பாடு எல்லாம் சமைக்க கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. இதை கேட்டுட்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆச்சரியமாறாங்க. யாருமே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஹீரோ பார்த்து அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவன்டா நீ அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இப்ப மறுநாள் ஆகுது. ஜோவும் ராகுலும் வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப கரெக்டா அந்த 3 வில்லங்க முடிச்ச கேர்ள்ஸ் வந்துடுறாங்க. 3 பேரும் வீடியோ எடுத்து அந்த இன்ஸ்டாகிராம்ல போட்டனால, அந்த ரேகிங் பண்ணாங்களா அந்த விஷயத்த, அதனால அவங்க 3 பேருக்கும் அதோட ஸ்கூல் வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும். எந்த ஸ்கூல்லயும் அவங்கள சேர்க்க மாட்டாங்க, அவ்வளவுதான், அவங்க படிப்பே போச்சு. இவங்க 3 பேரும் இவகிட்ட வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு சொல்லுது, நீ எப்படி என்ன ஸ்கூல் படிக்க விடாம பண்ண, அதே மாதிரிதான் நீ எனக்கு குடிச்சிட்டு இருக்கும் போது நான் தான் உன்னை போட்டு கொடுத்தேன், என்ன போலீஸ் வந்து உன்னை தூக்கிட்டு போனாங்களா அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா பாருங்க. இவ அப்படியே ஷாக் ஆயிரா. அப்ப நீ தான் போலீஸ்ல மாட்டி விட்டிய என்ன அப்படிங்கிற மாதிரி, ஆமா நான் தான் உன்னை மாட்டி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா பாருங்க. இப்ப ஜோ செம்ம டென்ஷன் ஆயிடுறா. இப்ப ஜோ இவளை மாட்டி விட்டால அந்த பொண்ணை புடிச்சுக்கிட்டு செம்மையா அரைஞ்சுக்கிட்டு திட்டுறா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன போட்டு கொடுப்ப, உன்னால என் பாஸுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியுமா, அவருக்கு 2 மாசம் வேலை போச்சு தெரியுமா, அதனால அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா, எவ்வளவு நஷ்டமாச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷன் ஆகுறா. இப்ப அன்னைக்கு நைட் என்ன ஆச்சு அப்படிங்கறத நம்மளுக்கு காட்டுறாங்க. சோனா போலீஸ் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு மைனர் பொண்ணு ஹீரோ ஹோட்டல்ல குடிக்குதுங்கறத சொல்ல போயிருப்பா. ஆனா அப்புறம் மனசு கேட்காம காலை கட் பண்ணிடுறா.
ஆனா அப்புறம் இந்த ஜோ பொண்ணோட எதிரி பொண்ணுங்க இருக்காங்க தெரியுமா, அந்த பொண்ணுங்க போலீஸ் கிட்ட கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அது அந்த இடத்துல சோனா நின்னு கேட்டுட்டு தான் இருந்திருக்கா. நடந்த எல்லாத்தையும் நினைச்சிட்டு ஜோ இங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு ராய் வரான். அவன் கேக்குறான், என்ன ராணியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்கும் போற, அதுக்கு என்ன பண்ண நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவ ஜோ கேக்குறா பாருங்க. ராய் சொல்றான், நீ பண்ண வேண்டியது ஒன்னும் கிடையாது, நீ நேர்மையா இரு அவகிட்ட, உண்மையா என்ன உனக்கு மனசுக்கு தோணுதோ அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். ராணி இப்ப பயங்கரமா உழைக்கிறா. அவ சாப்பாடை சமைச்சு சமைச்சு இந்த ஜோ பொண்ணு கிட்ட குடுத்துக்கிட்டே இருக்கா. ஆனா ஜோ பொண்ணு உண்மையா அவளுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிக்கிட்டே இருக்கா. ஒரு டைம் சாப்பாடு நல்லாவே இல்லை, ஏதாவது ஒரு குறை அதுல இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அது ஒரு டைம் இவ சொல்ற எல்லாத்தையுமே ராணி பொண்ணு கேட்டுக்கிறா. அதை மாத்தி மாத்தி வேற வேற சாப்பாடை குடுத்துக்கிட்டே இருக்கா. இப்படியே நாட்கள் போகுது. ராணி பயங்கரமா உழைச்சிக்கிட்டே இருக்கிறா. ஒரு கட்டத்துல ராணி சமைக்கிற சாப்பாடு அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஜோ ராய் கிட்ட, நீ நினைச்சதை சாதிச்சிட்டல அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு ராய், என்னோட ஆளுங்களை நான் ரொம்ப நம்பினேன், அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு எப்பயுமே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நான் ராணியை மட்டும் நம்பல, நான் உன்னையும் தான் நம்பினேன், உன்னையும் நம்பி தான் இந்த முயற்சி எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ராய் இங்க சொல்றான். அப்புறம் அப்படியே தலையை தடவி கொடுக்குறான் பாருங்க. சுத்தம் அவ க்ளோஸ் ஆயிடுறா. இப்ப எங்க சோனாவை காட்டுறாங்க. அவ பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ வாழ்க்கையில இது வரைக்கும் அவ ஹீரோக்கு பண்ண எல்லா தப்பையும் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே பயங்கரமா குடிச்சிட்டு ரோட்லயே கத்த ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோவும் இவங்க கேங்கும் வந்துடுறாங்க பாருங்க. ஹீரோ என்ன ஆச்சு, ஏன் நீ இப்படி நடந்துக்கிறவா, வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட முறை இவ வரமாட்டேங்கிறா. என்ன நீ ரொம்ப ஓவரா பண்ற, உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு என்ன மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும், நான் உனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கேன்ல, ஆனா ஒரு டைம் கூட நான் உனக்காக சாரியா ஃபீல் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவ பயங்கரமா பேசுறா. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, என்னாச்சு உனக்கு, யாராவது உனக்கு கஷ்டம் கொடுத்தாங்களா, ஏன் நீ உன்னையே இப்படி வருத்திக்கிற அப்படிங்கிற மாதிரி இவளுக்காகவே பேசுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு சோனா, நீ எப்பயுமே இப்படிதான் பண்ற, ஏன் உனக்கு என் மேல இம்புட்டா பாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ கிட்டக்க வரா பாருங்க. இதெல்லாம் அந்த ஜோ பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கா. இப்ப சோனா ராய் அப்படியே கிஸ் பண்ண வரா. ராயும் அப்படியே கம்முன்னு இருந்து கண்ணை முடிக்கிறான் கிஸ் வாங்குறதுக்காக. ரெண்டு பேருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிட்டக்க வராங்க கிஸ் பண்றதுக்கு. இது எல்லாத்தையுமே ஜோ பொண்ணு நின்னு பாத்துக்கிட்டு இருக்கு. செம்ம காண்டாகிறா அவ. அடி சிரிக்கி, நான் பட்டா போட்ட இடத்துக்கு நீ கொட்டா போட நினைக்கிறியேடி, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வேகமா வந்து வாயிலே ஒண்ணு வைக்கிறா சோனா வாயிலேயே. அப்படியே தள்ளி விட்டுறா சோனாவ. உனக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லையா, ஒருத்தவங்க பர்மிஷன் எல்லாமே நம்ம கிஸ் பண்ண கூடாது கூட உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. ஆனா ஜோ தான் செம, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்துச்சுன்னா அது என்னதான் நான் மாத்தி காட்டுவேன், அவனுக்கே இன்னொரு பொண்ணை பிடிச்சிருந்தாலும் அந்த பொண்ணு இவன் கிட்ட வரவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவளோட கேரக்டர் இருக்கு. ஒரு மாதிரி வித்தியாசமாவும் இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு லைக் போடலாமே. அப்படியே இவ்வளவு தூரம் இந்த வீடியோ பாத்துட்டீங்க, அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப தட்டி விடுங்க. அடுத்த எபிசோட் நம்ம சேனல்ல சீக்கிரம் வந்துரும். அது நீங்க உடனுக்குடன் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, பை.